Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாதீபா சேனல். டுடே வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா புலவு சாதம் தாங்க, வெஜிடபிள் புலவு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அந்த வெஜிடபிள் புலவுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம். நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை 3 துண்டு, ஒரு அன்னாசிப்பூ அண்டு 3 கிராம்பு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 10லேருந்து 20 பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு இஞ்சி துண்டு பெரிய துண்டாக எடுத்துக்கோங்க, அதை பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் நீட்ட வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அண்டு இதால் ஒரு கிளாஸ் வந்துட்டு நான் அந்த கிளாஸால் ஒரு கிளாஸ் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்துட்டு நம்ம இது எல்லாமே வதக்கிற டைமுக்குள்ளே ஊற வச்சு எடுத்துக்கலாம். அண்டு ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும், 3 to 5 மினிட்ஸ் ஊறினா போதும் அரிசி. ஸோ அந்த வெஜிடபிள் புலவுக்கு நான் தேவையான காய்கறி என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா உருளைக்கிழங்கு, கேரட் அண்ட் பீன்ஸ் இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வெஜிடபிள் புலவு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ குக்கர் வச்சுட்டு அதில் வந்துட்டு ஒரு 4 டீஸ்பூன் அளவு நம்ம எண்ணெய் எடுத்துக்கலாங்க. 4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதோட 2 டீஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா காஞ்சதும் இதோட பிரிஞ்சி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, 3 கிராம்பு. இப்போ ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வடை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். காய்கறி கொட்டிட்டு நல்லா அதையும் வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு 3 to 5 மினிட்ஸ் வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த வதங்கினதும் நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுருக்க ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸ் ஆட் பண்ண பிறகு நல்லா வதக்கி விட்டுங்க, நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு இப்போ நம்ம எந்த கிளாஸால் ரைஸ் எடுத்தோமோ அதே கிளாஸால் 2 டம்ளர் தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கிளாஸால் தண்ணி எடுக்கிறீங்களோ அதே கிளாஸால் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதை தண்ணி அதுக்கு மேலே ஆட் பண்ணிங்கன்னா சாதம் குழஞ்சா மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக 2 டம்ளர் ஆட் பண்ணாலே போதுமானது ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ இந்த டைமில் நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த குக்கர் வந்துட்டு ஒரு 2 விசில் வர வரையும் நம்ம வேக விட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா நல்லா புலவு சாதம் நல்லாயிருக்கும். ஸோ வெயிட் பண்ணுவோம், 2 விசில் வர வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 விசில் வந்ததும் நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெஜ் புலாவ் எப்படி வந்திருக்குன்றதை நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இதை நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுருங்க. சாதம் நல்லா வெரையாக இருக்கும். கண்டிப்பாக அந்த வெஜ் புலாவும் உங்களுக்கு இங்கே எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கடைசியாக புதினா கொத்தமல்லி இருந்தது அப்படின்னா அதை பொடியாக நறுக்கி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கடைசியாக அதை ஆட் பண்ணும்போது தான் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் குக்கர்லேருந்து எடுத்த பிறகு அதை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you friends.